கன்னியாகுமரியில் 45 மணி நேரம் தியானத்தில் இருந்தபோது தன் மனதில் தோன்றிய சிந்தனைகளை பிரதமர் மோடி பகிர்ந்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் தான் ஒரு தியான நிலைக்குள் நுழைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தன் கண்கள் ஈரமாகிக் கொண்டிருந்ததாகவும், சூடான அரசியல் விவாதங்கள், தாக்குதல்கள், எதிர் தாக்குதல்கள், குற்றச்சாட்டுகள் போன்ற அனைத்தும் வெற்றிடத்தில் மறைந்து போயின என்றும் குறிப்பிட்டுள்ளார். மனம் வெளி உலகத்திலிருந்து முற்றிலும் விலகியது என்றும், நாட்டுக்கு சேவை செய்யவும், நமது நாட்டின் சிறப்பை நோக்கிய பயணத்தில் நமது பங்கை நிறைவேற்றவும் கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று தோன்றியதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். சீர்திருத்தம் தொடர்பான நமது பாரம்பரிய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும், சீர்திருத்தத்தின் திசையை நோக்கி வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு தேசமாக காலாவதியான சிந்தனை மற்றும் நம்பிக்கைகளை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அவநம்பிக்கையாளர்களின் அழுத்தத்திலிருந்து நமது சமூகத்தை விடுவிக்க வேண்டும். 21ஆம் நூற்றாண்டில் உலகம் பல நம்பிக்கைகளுடன் இந்தியாவை எதிர்நோக்கி இருக்கிறது. அதே நேரத்தில் 140 கோடி குடிமக்களும் தங்களது இலக்குகளை நோக்கி முன்னேற வேண்டும். நாம் புதிய கனவுகளை காண வேண்டும், அவற்றை நிஜமாக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.